மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியலில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. பழம் நழுவி பால்ல விழும் அப்படின்னு நாம கேள்விப்பட்டிருக்கோம். பழம் நழுவி சாக்கடையில் விழுந்திருக்கிறது. தேமுதிக திமுகவோடு கூட்டணி ஒப்பந்தம் போட்டாங்க. கூட்டணி முடிவு செய்யப்பட்டு விட்டது. தேமுதிக திமுகவிடம் ஏன் சரணடைந்தது? இவர்கள் திமுகவிடம் எப்படி வசமாக சிக்கினார்கள்? எந்த அடிப்படையில இவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கறத நாம பார்க்கணும். சோ என்ன ஒரு பாயிண்ட்ல இவங்க போய் கழுத்தை கொடுத்துட்டாங்க அப்படிங்கறத நாம கண்டிப்பா இந்த பதிவுல பேசியே ஆகணும். தேமுதிகவை திமுக பக்கம் இழுப்பதற்காக திமுகவுல யாரெல்லாம் என்னென்ன சித்து விளையாட்டுகள்லாம் செஞ்சாங்க அப்படிங்கறதையும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். முதல்ல தேமுதிகவை பத்தி பார்க்கணும் அப்படின்னா, விஜயகாந்த் என்ற நடிகர் கட்சியை தொடங்கினார். பொதுவாக நடிகர்கள் கட்சி ஆரம்பிப்பதை நாம கடுமையா எதிர்க்கிறோம். நடிகர்கள் தலைவரா வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கருத்து. இருந்தாலும் தேமுதிக முன்னாலேயே ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அப்போ விஜயகாந்த் அவர்கள் திமுக எதிர்ப்பு என்ற ஒரே கொள்கையை வைத்துதான் இந்த கட்சியை அவர் ஆரம்பிச்சாரு. 24 மணி நேரமும் திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக தேமுதிக இருந்தது. அதுல மாற்று கருத்தே இல்ல. இதனாலேயே திமுக விஜயகாந்த பழிவாங்குச்சு. விஜயகாந்தோட சொத்துக்களை பறிமுதல் பண்ணாங்க. விஜயகாந்தோட கல்யாண மண்டபத்தை இடிச்சாங்க. பாதி மண்டபம் தான் இப்ப இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜயகாந்த் அவர்களுக்கு குடிகாரன் பட்டம் சுமத்தி விஜயகாந்த் அவர்களினுடைய பெயரை கெடுக்கும் விதமாக திமுக அவர்களுடைய திராவிட அடிமை ஊடகங்கள் மூலமாக விஜயகாந்தை கேலி கிண்டல் செஞ்சு அவருடைய இமேஜ உடைச்சாங்க. இப்படியெல்லாம் விஜயகாந்துக்கு துரோகம் பண்ணாங்க திமுக. அது மட்டும் இல்ல, விஜயகாந்த் அவர்களுடைய குடும்பத்தையே நடுத்தெருவுக்கு கொண்டு வந்தாங்க திமுக. ஏதோ ஓரளவுக்கு அப்பப்ப அதிமுகவோடையும் பிஜேபியோடையும் கூட்டணி வச்சு அதன் மூலமாக வந்த பணத்தில் மருத்துவ கல்லூரிகள் எல்லாம் வாங்கி போட்டு ஒரு வழியா இந்த கடன் பிரச்சனை சொத்து பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிக்கிட்டாங்க பிரேமலதா. ஆனால் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க திமுக கிட்ட எப்படிங்க சிக்கினாங்க? எங்கேயோ ஒரு பாயிண்ட் இடிக்குதே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நம்ம சேனல்ல ஏற்கனவே தேமுதிக பத்தி நம்ம பேசியிருப்போம். என்ன பேசியிருப்போம் அப்படின்னா, இவங்க ஆண்டாள் அழகர் கல்லூரியை விற்பனை செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நாம சொல்லியிருப்போம். இவர்களினுடைய அந்த ஆண்டாள் அழகர் கல்லூரியை யாருக்கு விற்பனை பண்ணாங்க அப்படின்னா, தனலட்சுமி சீனிவாசன், அதாவது மண்ணச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவன். இந்த கதிரவன் ரெட்டி கிட்ட தான் இவங்களுடைய கல்லூரியை வித்திருக்காங்க. அதாவது பிரேமலதா நாயுடு அவர்கள் கதிரவன் ரெட்டியிடம் கல்லூரியை விற்றுவிட்டார். இப்போ இந்த டீலிங்க முடிச்சு கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏவாவேலு நாயுடு. ஏவாவேலு நாயுடுவும் சேகர்பாபு நாயுடுவும் சேர்ந்து பிரேமலதாவோட காலேஜ சீனிவாச ரெட்டிக்கு வித்துட்டாங்க. அதாவது கதிரவனோட அப்பா. சரிங்களா? இப்போ தனலட்சுமி சீனிவாசன் குழுமம் இந்த கல்லூரியை வாங்கிவிட்டு குறைந்த தொகையை தான் முன்பணமாக கொடுத்திருக்காங்க. இன்னும் 200 கோடி ரூபாய் பிரேமலதாவுக்கு அவங்க தரணும். ஆனா அந்த 200 கோடி ரூபாயை தருவதற்கு அவர்கள் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த இடத்துலதான் செக் வைக்கிறாங்க நம்ம ஏவாவேலு நாயுடுவும் சேகர்பாபு நாயுடுவும். என்ன செக் அப்படின்னா, பிரேமலதா கிட்ட போயிட்டு, உங்களுக்கு 200 கோடி ரூபாய் இப்ப தர முடியாது, இந்த தேர்தல்ல திமுகவோடு கூட்டணிக்கு வந்துருங்க. திமுகவோட கூட்டணிக்கு வந்துட்டீங்கன்னா நாம சமரசமா பேசி உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் வாங்கி தரோம், நீங்க கேட்கிற தொகுதியை கொடுக்கறோம், அதே போல அந்த 200 கோடி ரூபாய் நாங்க வாங்கி கொடுத்துறோம். இப்ப இருக்கிற சூழ்நிலையில 200 கோடி எங்களால தர முடியாதுன்றாங்க. அதற்கு பிரேமலதா என்ன சொல்றாங்க, ஏங்க அரசியல் வேற தொழில் வேற, ரெண்டையும் ஏன் ஒன்னாக்குறீங்க? இது இப்ப இந்த கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்க, தேர்தலுக்கு செலவுக்கு எங்களுக்கு பணம் வேணும் அப்படின்லாம் கேட்க, எங்களோட கூட்டணி வந்துருங்க, தேர்தல் செலவை நாங்க பாத்துக்கிறோம், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 200 கோடியும் கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி பிரேமலதாவை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம சேகர்பாபு நாயுடுவும் ஏவாவேலு நாயுடுவும். என்னடா இது, நம்ம ஆளுங்களாச்சே, நம்ம ஆளுங்கன்னு நம்பிதானே நம்ம காலேஜ வித்தோம், இப்படி நம்ம ஆளுங்களே நமக்கு துரோகம் பண்றாங்களே, நம்மள மிரட்டுறாங்களே அப்படின்னு சரி நம்ம அதிமுக கிட்ட பேசி பார்ப்போம், அதே போல பிஜேபி கிட்டையும் பேசி பார்ப்போம், 300 கோடி ரூபாய் பேசி பார்ப்போம், கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்களோட கூட்டணி போயிட்டு இந்த 200 கோடி ரூபாய் இங்க போனா போயிட்டு போகுது, ஆட்சி அதிகாரம் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இவங்க தனலட்சுமி சீனிவாசன் எல்லாம் மிரட்டி ஒரு வழியா அந்த 200 கோடியை வாங்கிடலாம்
நம்ம அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிரேமலதா பிளான் போட்டாங்க. அதனாலதான் 300 கோடி வேணும் 300 கோடி வேணும்னு சுத்தி சுத்தி வந்தாங்க பிரேமலதா. எடப்பாடியார் சொல்லிவிட்டார் 300 கோடி எல்லாம் தர முடியாது, நான் கொடுக்கிற தொகுதியை வாங்கிக்க, 300 கோடி கொடுக்கிற அளவுக்குலாம் ஒர்த்து இல்ல, நான் கொடுக்கறேன் அந்த தொகுதியை வாங்கிக்கோ, அந்த தொகுதிக்கு எவ்வளவு பணம் செலவாகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அதனால எந்தெந்த தொகுதிக்கு எவ்வளவு பணங்கிறத நான் கொடுக்கறேன், நீ கேட்கிற 300 கோடி எல்லாம் தர முடியாது அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டாரு. ஈஷா யோகா மையத்துல வேலுமணியோடு இந்த பேச்சுவார்த்தை தான் நடந்திருக்கு. எங்க 300 கோடி கொடுத்துருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு பிரேமலதா பேச, அவ்வளவு பணம் எல்லாம் இல்லைங்கன்னு வேலுமணியும் ஸ்ட்ரிக்டா சொல்ல, அதற்கு பிறகு சரி வேற வழியே இல்ல, காலேஜையும் வித்துட்டோம், பணமும் 200 கோடியை கொடுக்க மாட்டேங்கிறானுங்க, இந்த 200 கோடியை வாங்கணும்னா நாம திமுகவுக்கு சரணடைந்தே ஆக வேண்டும் திமுக கிட்ட அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு வழியா ஸ்டாலினை போய் சந்திச்சு, நாங்க உங்க கூட்டணிக்கே வந்துடுறோம், எங்களுக்கு அந்த 200 கோடியை வாங்கி கொடுத்துருங்க ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு ஸ்டாலின் காலில் போய் விழுந்துட்டாங்க. ஸ்டாலினும் ஓகே வாங்க எலெக்ஷன் முடியட்டும் பணம் கொடுத்துட்றோம் வாங்கி கொடுத்துட்றோம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? எனக்கு தெரிஞ்சு கொடுக்க மாட்டாங்க, வாய்ப்பு இல்ல. ஏன் அப்படின்னா திமுக தான் தோக்க போகுதே, தோக்க போற திமுகவோட கூட்டணி வச்சு பிரேமலதாவும் தோத்து போயிடுவாங்க, திமுகவும் தோத்துருவாங்க. அதுக்கப்புறம் போய் 200 கோடி ரூபாய கொடுன்னு நீ தனலட்சுமி சீனிவாசன் கேட்டீங்கன்னா நம்ம கட்சி தான் தோத்து போச்சு, நம்ம கிட்ட இப்ப பணம் இல்ல அப்படின்றுவாங்க. ஆகையால தேமுதிக ஒரு பாழும் கிணத்தில் சிக்கி கொண்டது. நான் மறுபடியும் சொல்றேன், பழம் நழுவி சாக்கடையில் விழுந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இப்போ தேமுதிகவுக்கு வேற வழியே இல்ல, லாக் ஆயிட்டாங்க. சோ இதுதான் தேமுதிக திமுக கூட்டணிக்கு போன ரகசியம். ஏன்னா இவங்களுக்கு வந்து கொள்கைன்னு ஒண்ணும் கிடையாது. விஜயகாந்த் இருந்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு கொள்கை இருந்துச்சு. ஆனா விஜயகாந்த் இறந்த பிறகு இவங்க திமுக எதிர்ப்பையே வந்து கைவிட்டுட்டு முழுவதுமாக பணம்னு அதை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு 2 மெடிக்கல் காலேஜ் இருக்குங்க. ஆண்டாளழகர் கல்லூரி இல்லாம 2 மெடிக்கல் காலேஜ் இருக்கு. ஆனா அந்த 2 மெடிக்கல் காலேஜும் பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் காலேஜும் 5000 கோடிக்கு மேல சொத்து, கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடிக்கு மேல 2 மெடிக்கல் காலேஜ் இவங்களுக்கு சொத்து இருக்கு. ஆனால் இந்த மருத்துவ கல்லூரிகளை எல்லாம் விட்டுட்டு அந்த 200 கோடி ரூபாய்க்காக இவங்க திமுகவுக்கு போயிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்திருந்தா நாளைக்கு எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த பணத்தையும் சம்பாதிக்க முடியும். அதிகாரம் கையில இருக்கும் பொழுது தனலட்சுமி சீனிவாசன் போய் 200 ரூபாய் குடியான்னு கேட்டா அந்த ஆள் கொடுக்காம போயிடுவாரா? சொல்லுங்க, கொடுத்துருவார்ல. ஏன்னா அதிகாரம் இவங்க கைக்கு வந்துருச்சுல, ஆட்சி மாறிடுச்சுல, அப்ப கொடுத்துதானே ஆகணும். ஆனா இதையெல்லாம் வந்து பிரேமலதா விஜயகாந்த் ஏன் யோசிக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இவங்க வந்து பாத்தீங்கன்னாங்க, எப்படி சொல்றது, நான் பிரேமலதாவை பத்தி ஆரம்பத்துல இருந்தே வந்து சினிமா துறை வட்டாரங்கள்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த அம்மா வந்து ஒரு பணத்தாசை பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மாவோட கேரக்டரே அப்படிதான், அவங்க தம்பி சுதீஷ் கேரக்டரும் அப்படிதான். என்னடா அது கூட்டணி மாறினதும் தப்பா பேசுறமா அப்படின்னு கேட்டா இல்ல. அதிமுக கூட்டணியில இருக்கும் பொழுதே வந்து தேமுதிக மீது நமக்கு சில கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தது. இவங்க வந்து பணத்தை நோக்கி தான் இருக்கிறார்கள் அப்படிங்கறத நாம ஆரம்பத்துல இருந்தே தொடர்ச்சியா சொல்லியிருக்கோம். இவங்க வந்து அதிமுக கூட்டணியில இருக்கும் பொழுதே நம்ம சேனல்ல தேமுதிகவை நாம விமர்சனம் பண்ணிருக்கோம், பழைய வீடியோக்கள் இருக்கும், போய் எடுத்து பாருங்க. 2024லும் சரி 2021லும் சரி நாம தேமுதிகவை நிறைய முறை விமர்சனம் பண்ணிருக்கோம். பணத்தை மட்டுமே குறிக்கோளா வச்சு இவங்க கட்சி நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பணம்னு புடுங்கி எடுக்கிறதுனாலதான் இவர்களினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பல முக்கியமான நிர்வாகிகள் கட்சியே வேணான்னு விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அந்த மாதிரி தேமுதிகவே வேணாம் அப்படின்னு ஓடி போன விஜயகாந்த் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது விஜயகாந்தை வளர்த்தெடுத்த சில நபர்கள் இருக்காங்க, சரிங்களா? அவங்களுக்கே வந்து இந்த பிரேமலதா துரோகம் செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. விஜயகாந்துக்கே துரோகம் பண்ணிட்டாங்க. தன்னுடைய கணவர் முழு நேரமாக திமுகவை எதிர்த்தார். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு, தன்னுடைய கணவருக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள் பிரேமலதா. அது மட்டும் இல்லாம தேமுதிகவினுடைய அனைத்து தொண்டர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்துவிட்டார் பிரேமலதா. ஆகவே தேமுதிக தொண்டர்கள் சிந்திக்க வேண்டும். சிந்திச்சு தேமுதிகவுக்கு ஓட்டு போடாதீங்க, அதிமுக பாஜக கூட்டணிக்கே வாக்களிங்க அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம்.